الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே அந்நிசா என்கிற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது. இந்த அத்தியாயம் எவ்வளவு சட்டங்கள், வாழ்வியல் சட்டங்களை உள்ளடக்கிய ஒன்று. இதில் எந்த விஷயங்களை சொல்வது, எதை விடுவது என்கிற அளவுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை சட்டம். இந்த அத்தியாயத்தை உலமாக்கள் அந்நிசா, பெண்கள் என்ற ஒரு பெயரோடு குறிப்பிட்டாலுமே கூட, ஏன்னா இதில் பெண்களுடைய பல்வேறு சட்டங்கள் வர்றதுனால உண்மையிலுமே இந்த அத்தியாயத்திற்கு இப்படியும் ஒரு பெயர் சொல்லலாம், சூரத்துல் ஆதில். அதில் என்று சொன்னால் நீதம், எல்லா விஷயங்களிலும் நீதமாக நடப்பது. அதுதான் இந்த சூறாவுடைய சாராம்சமே. கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில நீதமாக நடப்பதை பற்றி இந்த சூறா பேசுது. சொத்துக்களை பிரிக்கிறதுல நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களிடையே நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி பேசுது. ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து போய்விட்டார், குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறாங்க. அந்த அனாதைகளை பராமரிக்கிறவர் அனாதைகளுடைய சொத்துல எப்படி நேர்மையாக நடக்கணும், அதை பற்றி இந்த சூறா பேசுது. எல்லா சமுதாய மக்களோடும் அமானிதத்தை பாதுகாப்பதில் எப்படி நீதமாக நடக்க வேண்டும், அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. எனவே தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த சூறாவை வாசிக்கிற ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே எடை போட்டு பார்த்தான்னு சொன்னால், அல்லாஹ் இந்த நீதமாக நடப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்குதா, நான் எந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறேங்கிறத ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தா வெட்கப்படுவான், தலை குனிவான். அந்த அளவுக்கு இந்த சூறாவில் அல்லாஹாலா இந்த நீதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறான். எனவே நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் முதன்மையாக என்ன, இந்த சூறாவில் உரிமைகள் கடமைகள், அதான் இந்த சூறா பேசுது. கடமைனா என்ன, உரிமைனா என்ன? நம்முடைய மனைவியருக்கு நாம் செலவுக்கு பணம் கொடுப்பது கடமை. அந்த செலவு தொகையை பெறுவது அவர்களுடைய உரிமை. இப்போ கொடுக்கிறது நம்முடைய கடமை, பெறுவது அவர்களுடைய உரிமை. மனைவியர் நம்மை மதிக்கணும். அவங்க வெளியே போகிறதா இருந்தால் கூட நம்முடைய அனுமதி கேட்டு தான் போகணும். இது பெண்கள் மீது உள்ள கடமை. அவங்கள கவனித்தா அது கடமை. நம்மை கவனித்து